ஸோ ஹாய் அண்ட் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். இன்னைக்கு நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏஜ் ஆஃப் சாசர் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஏஜ் ஆஃப் சாசருடைய டைம் பீரியட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1343லேருந்து 1450. அண்ட் இந்த ஏஜை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சிக்னிஃபிகண்ட் லிட்ரரி ஏஜ் இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஏஜோட தான் இங்கிலீஷ் லிட்ரேச்சரோட மாடர்ன் பாயிண்ட் வந்து ஆரம்பிக்குது. அதனால தான் இதை வந்து ஃபர்ஸ்ட் சிக்னிஃபிகண்ட் லிட்ரரி ஏஜ் இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்னு சொல்கிறாங்க. அண்ட் அவருடைய ஃபேக்ட்ஸ் பற்றி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜெஃப்ரி சாசரனுடைய டைம் பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1340லேருந்து 1400 வரைக்கும் அவர் வாழ்ந்திருக்காரு. அவரை வந்து ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் போயட்ரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கிலீஷ் லிட்ரேச்சர் கிடையாது, இங்கிலீஷ் போயட்ரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன் அப்படின்னா இவரோட போயட்ரி ஸ்கில்லோட தான் வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சரோட போயட்ரி வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால இவர் வந்து என்னவா அறியப்படுறாரு அப்படின்னா ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் போயட்ரி அப்படின்னு வந்து இவர் வந்து கூப்பிடுறாங்க. இவர் ரெண்டு முக்கியமான விஷயங்கள் வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹெராயிக் கப்லெட் அண்ட் ரைம் ராயல். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு விஷயங்களையுமே வந்து போயட்ரியில் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு ஆத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜெஃப்ரி சாசர். ஓகே, அண்ட் இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் போயட் டு பி பரீட் இன் போயட்ஸ் கார்னர் ஆஃப் வெஸ்ட்மினிஸ்டர் அபே. ஓகே, ஸோ இவருக்கு அப்புறம் அந்த இடம் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, போயட்ஸ் யாரெல்லாம் இறக்குறாங்களோ அவங்கள மரியாதையோட நல்லடக்கம் செய்கிற ஒரு இடம் தான் எது அப்படின்னா போயட்ஸ் கார்னர் ஆஃப் வெஸ்ட்மினிஸ்டர் அபே. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஃபர்ஸ்ட் அடக்கம் பண்ணப்பட்டவர் யார் அப்படின்னா ஜெஃப்ரி சாசர் தான். ஸோ இதுவுமே கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இவரோட ரைட்டிங்ல இருந்து தான், அதாவது ஏஜ் ஆஃப் சாசர்ல இருந்து தான் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல ஏஜ் ஆஃப் மெடிவலிசம் முடிவுக்கு வந்து ஏஜ் ஆஃப் மாடர்னிசம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்மளை பொறுத்த வரைக்கும் சாசரினுடைய இங்கிலீஷை வந்து நம்ம மிடில் இங்கிலீஷ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி இருந்தது ஓல்டு இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லுவோம். பட் சாசரினுடைய டைம்ல அவருக்கு முன்னாடி எழுதின அந்த ஓல்டு இங்கிலீஷ் ஸ்டாப் ஆகி மாடர்ன் இங்கிலீஷ் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால இவருக்கு முன்னாடி இந்த லிட்ரரி பீரியடை ஏஜ் ஆஃப் மெடிவலிசம் அப்படின்னும், இவருக்கு அப்புறம் வர்ற கண்டெம்பரரி ரைட்டர்ஸான வில்லியம் லாங்லேண்ட், ஜான் கவர், இவங்களோட ரைட்டிங்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஏஜ் ஆஃப் மாடர்னிசம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஜெஃப்ரி சாசர் வந்து நைட் ஸ்டார் ஆஃப் மிடிவலிசம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார்மர் அப்படின்னா மிடிவலிசம். ஓகே, ஸோ ஹி இஸ் நோன் அஸ் த நைட் ஸ்டார் ஆஃப் மிடிவலிசம் அண்ட் மார்னிங் சன் ஆஃப் மாடர்னிசம் அப்படின்னும் சொல்றாங்க. ஓகேவா? ஸோ நைட் ஸ்டார் அப்படின்னா எண்டிங் பீரியட், அவர் தான் வந்து மிடிவலிசம் லிட்ரேச்சர்ல எழுதின ஒரு லாஸ்ட் ரைட்டர் அப்படின்னு சொல்றாங்க. மார்னிங் சன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரைட்டர், அவர் தான் துவங்கி வைக்கிறார் எதை அப்படின்னா மாடர்னிசம் அப்படின்ற இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல மாடர்னிசம் அப்படின்ற ஒரு இதை வந்து துவங்கி வைக்கிறவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா Jeffrey Chaucer. So that's all about this age. Thank you.